புங்குடுதீவு வித்தியா படுகொலை வழக்கு யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். மறக்க முடியாத ஒரு துயர கொடூர சம்பவம் அது. அந்த வழக்கிலே பலருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அப்படி மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளில் ஒருவர் இப்பொழுது மீண்டும் ஒரு பாலியல் துஷ்பிரயோக முயற்சியொன்றினை சிறைக்குள்ளேயே மேற்கொண்டிருக்கின்றார். பாருங்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் இவர்கள் என்று. அவர்கள் செய்தது ஒரு மிகப்பெரிய பாலியல் ரீதியிலான வன்புணர்வு படுகொலை சம்பவம். அதற்கான அந்த குற்றத்திற்கான தண்டனையாக அவர்கள் மரண தண்டனைகளை அனுபவிக்கின்றார்கள். இலங்கையில் மரண தண்டனை நிறைவேற்றம் இல்லை. ஆகவே அவர்கள் இன்னமும் சிறையிலேயே காய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை வைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சிறைக்குள் சென்ற ஒரு பெண் மருத்துவர் மீது, அதுவும் பெண் மருத்துவர் மீது பாலியல் துஷ்பிரயோக முயற்சியில் இந்த கைதி ஈடுபட்டிருக்கின்றார். அடுத்த செய்தி, 3 பிள்ளைகளினுடைய தந்தை ஒருவர் 10 வயது சிறுமி மீது பாலியல் துஷ்பிரயோக முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றார். நாட்டிலே நடக்கின்ற சம்பவங்கள், வெளிவருகின்ற செய்திகள், அண்மையில் பல விபத்துக்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த கடந்த ஒரு 2-3 நாட்களுக்குள் பல விபத்து சம்பவங்கள், பல இறப்புகள் நிகழ்ந்திருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இளைஞர் மட்டங்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அந்த செய்திகளுக்குள் இருந்து மீளுவதற்கு முன்பதாக அடுத்தடுத்து இந்த பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் தொடர்பாக செய்திகள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. அதுவும் கூட்டு பாலியல் வன்புணர்வு வழக்கிலே சம்பந்தப்பட்ட கைதியொருவர் சிறைக்குள்ளே ஒரு பெண் மருத்துவர் மீது இத்தகைய முயற்சியை மேற்கொண்டிருப்பது இந்த சிறைச்சாலைகளுக்குள் இருக்கின்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் சம்பந்தமாக இப்பொழுது கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய இந்த வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்தியா பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கிலே மரண தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற சிறை தண்டனை கைதி ஒருவர் பெண் மருத்துவர் ஒருவரை துஷ்பிரயோகம் செய்ய முயன்றதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். பல்லேகல தும்பரை சிறைச்சாலையில் தான் இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கைதிக்கு சிகிச்சை அளிப்பதற்காக சிறைச்சாலை மருத்துவமனைக்கு பெண் மருத்துவர் ஒருவர் சென்றிருக்கின்றார். பாருங்கள், அந்த கைதிக்கு சிகிச்சையாம், அந்த சிகிச்சை வழங்குவதற்கு பெண் மருத்துவர் சென்றிருக்கிறார். இதன்போது அவரை பரிசோதனை செய்து கொண்டிருந்த வேளையில் குறித்த கைதி திடீரென மருத்துவரை துஷ்பிரயோகம் செய்ய முயற்சித்திருந்தார். சம்பவம் நடந்த உடனே அங்கிருந்த சிறைச்சாலை பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் மருத்துவமனை ஊழியர்களும் உடனடியாக செயற்பட்டு கைதியை கட்டுப்படுத்தினார்கள். இதனால் பெண் மருத்துவர் எவ்வித ஆபத்துமின்றி பாதுகாக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் பல்லேகல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். வித்தியா கொலை வழக்கில் கூட்டு பாலியல் குற்றச்சாட்டில் தண்டனை பெற்ற முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரே இவ்வாறு அநாகரிகமாக நடந்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பாருங்கள், இந்த மனித உரிமை, அதுவும் சிறைச்சாலைகளிலே இருப்பவர்களினுடைய அடிப்படை உரிமை என்பது எந்த இடத்தில் பிரயோகிக்கப்படுகின்றது என்பது எவ்வளவு சிக்கலான விடயமாக இருக்கின்றது என்பதனை பாருங்கள். தேவையான இடங்களில் பிரயோகிக்கின்றார்களா என்று பார்த்தால் இல்லை. எங்கே இதை தேவையற்ற என்று கூறிவிட முடியாது. அது மிகவும் சட்ட சிக்கலான ஒரு விடயம். ஆனால் பாருங்கள், அப்படி ஒரு மனிதாபிமான ஒரு நடவடிக்கைக்காக அந்த சிகிச்சையை மேற்கொள்ள சென்ற போது அந்த மிருகத்தனமான அந்த இயல்பு எப்படி மீண்டும் வெளிப்பட்டிருக்கின்றது. ஒரு தடவை அந்த மிருகத்தனமான குற்றச்செயலை செய்து தண்டனை பெற்ற நபர் இன்னமும் அதே மனநிலையில் தான் இருக்கின்றார் என்பதனை இந்த விடயம் எடுத்து காட்டியிருக்கின்றது. இது பல்லேகல சிறைச்சாலையிலே இடம்பெற்ற சம்பவம். இதே பல்லேகலவில் தான் 2 நாட்களுக்கு முன்னர் 2 மாணவர்கள் விபத்திலே சிக்கி இறந்திருந்தார்கள். அதுவும் அந்த கிரிக்கெட் போட்டிகள், அவர்களுடைய பாடசாலைகளுக்கு இடையிலான அந்த கிரிக்கெட் போட்டிகளுக்காக ஆரம்ப பணிகளை, ஆயத்த பணிகளை மேற்கொள்வதற்காக வேகமாக சென்று கொண்டிருந்த பொழுது அந்த விபத்து சம்பவித்திருந்தது. அப்படி அநியாயமாக உயிர்கள் போய்கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த செய்திகளை பார்த்துவிட்டு அதற்குள்ளிருந்து மீளுவதற்கு முன்பதாக இப்படியான செய்திகள் இன்றைய தினம் வெளியாகி இருக்கின்றன. இதில் யாரை குற்றம் சொல்வது, யாரை நோவது என்று தெரியாமல் இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக இதே போன்றதொரு பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. தனமல்வில குடாஓயா பகுதியிலே 10 வயது நிரம்பிய ஒரு சிறுமியை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய சந்தேக நபரை இந்த மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு வெள்ளவாய நீதவான் நீதிமன்றம் சனிக்கிழமை உத்தரவிட்டிருக்கின்றது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பவர் குடாஓயா பலஹருவ வீதியைச் சேர்ந்த 49 வயதுடைய 3 பிள்ளைகளினுடைய தந்தை.
பாருங்கள், தந்தை என்கின்ற அந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு எப்படியான நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன என்று. பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர்கள் தனமல்வில தலைமையக போலீஸ் அளித்த புகாரினுடைய அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றார். சந்தேக நபர் அந்த பகுதியில் சட்டவிரோத போதைப்பொருள் விவகாரங்களுடன் தொடர்புடையவர் என தெரிய வந்திருக்கின்றது. பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். தனமல்வில தலைமையக பிரதான போலீஸ் பரிசோதகர் டிஎம்பி பண்டாரவினுடைய அறிவுறுத்தலின் பெயரிலே தனமல்வில போலீஸ் நிலைய சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவினுடைய அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த குற்றச்செயல்களை பாருங்கள், அடிப்படையாக போதைப் பொருள் தான் இந்த அடிப்படையாக இருக்கின்றது. வித்தியா கொலை வழக்கு பல வருடங்களுக்கு முன்னர் நிகழ்ந்ததற்கும் அந்த போதைப் பொருள் பாவனை தான் அடிப்படையாக அமைந்தது. சாதாரணமான ஒரு மனநிலையில் இருக்கின்ற ஒரு மனிதனால் இவ்வாறான மிருகத்தனமான செயல்களிலே ஈடுபட முடியாது. ஆகவே அந்த போதைப்பொருள் பயன்பாடு என்பது முற்றுமுழுதாக துடைத்தெறியப்பட வேண்டிய ஒன்றாகவே இருக்கின்றது. ஆங்காங்கே நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டிருந்தாலும் ஒரு புறத்தால் இன்னமும் இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கத்தான் செய்கின்றன. முழுமையாக இதனை துடைத்தெறிவதற்கு குறிப்பிட்ட காலம் பிடிக்கும். ஆனால் அதற்கு தொடர்ச்சியாக அரசாங்கத்தினுடைய விடாமுயற்சி தேவை. கடந்த கால ஆட்சிகளின் போது இடம்பெற்றது போல அல்லாமல் தீவிரமான முயற்சி தேவை. அதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கமும் முன்னெடுக்க வேண்டும், மக்களும் அதற்குரிய ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும். பார்க்கலாம், இந்த போதைப் பொருள் எப்பொழுது எங்களுடைய நாட்டை விட்டு வெளியேறும், எப்பொழுது இந்த இளைஞர்களும் பெண்களும் சிறுவர்களும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த நல்ல நாட்டிலே வாழப்போகின்றார்கள் என்பதனை. நன்றி மக்களே. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.